Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தால் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 கப் தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே ஒரு 5 பல்லு பூண்டை சின்ன நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கின உடனே 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த பருப்பு இப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு இந்த தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா மிக்ஸ் ஆன உடனே மீதமாக இருக்கிற தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா கொதிச்சிச்சு. இதில் கொத்தமல்லியை தூவிக்கலாம். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் பொடிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை பருப்பில் சேர்த்துக்கலாம். நம்ம தால் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, ஜீரா ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த தால் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.